இந்த நல்ல விஷயத்த உடனடியா நான் சரவண பெருமாள் கிட்ட சொல்லணும். நீ திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டேன்ற செய்தி தெரிஞ்சா ஓ மாமனார் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமாமா? கணேசா, சுப்பிரமணிய இளவரசியும் கூட்டிட்டு உன் ஆட்டோல போயிடு. சரிங்க. நாங்க வேற ஆட்டோ பிடிச்சு எல்லாரும் வந்து சேர்ந்துறோம். சரியா? போப்பா. வா சுப்பிரமணி, வாங்கம்மா போலாம். இருங்க, எங்க கூப்பிடுறீங்க? உன் புகுந்த வீட்டுக்கு தாமா. எனக்கு புகுந்த வீடுன்னு எதுவும் கிடையாது. என்னம்மா சொல்ற? இந்த கல்யாண டிராமாவே ஒன்னையும் சுப்பிரமணியம் சேர்த்து வைக்க ஏற்பாடு பண்ணதுன்றத புரிஞ்சுக்கிட்டு தானமா இந்த கேஸ வாபஸ் வாங்க வந்த? நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இளவரசி எப்பவுமே மனசு மாற மாட்டா. நான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கினதுக்கு காரணம் ஏன் சித்தப்பா என்ன அவசரமா வர சொன்னீங்க? ஏமா முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். அதுக்குள்ள சித்தப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன வர வச்சிட்டியா? இது அதை விட முக்கியமான விஷயமா? அத சித்தப்பா போன் பண்ணி உன்னை வரவழைச்சாரு. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இன்னைக்கு கோவில்ல கையலுக்கு மாப்பிள்ளையும் கல்யாணமா? ஐயோ, நான் தான் யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போறாங்கன்னு எப்போ சொல்லிட்டேனே. திரும்ப இதே பஞ்சாயத்தா வைக்கிறீங்க? நாங்க பஞ்சாயத்து வைக்கலாமா? பஞ்சாயத்து வைக்கிற அளவுக்கு உன் தங்கச்சி ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா. மாப்பிள்ளையும் கயல் குடும்பத்தையும் ஒட்டு மொத்தமா லாக்கப்ல கொண்டு போய் வச்சுட்டு வந்திருக்கா இவ. என்னம்மா சொல்றீங்க? லீலா எதுக்கு அப்படி பண்ணணும்? அவளால எப்படி முடிஞ்சது? எல்லாம் நீ போட்ட கையெழுத்துனாலதாமா. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு தெரியாம என்னுடைய சம்மதம் இல்லாம என்னுடைய புருஷனுக்கு 2வது கல்யாணம் நடக்க போகுது, அதை தடுத்து நிறுத்துங்க, அவர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு ஒரு பேப்பரா சேர்த்து உனக்கு தெரியாமலே உன் தங்கச்சி உங்ககிட்ட கையெழுத்து வாங்கி அதை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. போலீஸ்காரங்க அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. எப்படி திருட்டுத்தனமா என்கிட்ட கையெழுத்து வாங்கின? அன்னைக்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி உங்ககிட்ட சைன் வாங்கினல்லக்கா. அப்ப சைன் வாங்கும்போது 2-3 ஒயிட் பேப்பர்ஸ் வச்சு சைன் வாங்கி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அந்த என் புருஷன் பேப்பர்ல கூட இருக்க கூடாதுன்னா நான் டைவர்ஸ்க்கே ஒத்துக்கல. முந்திரி கொட்ட மாதிரி நீ எதுக்கு இந்த காரியம் எல்லாம் பண்ற? பின்ன என்னக்கா, அவ மட்டும் நம்ம அப்பாவை லாரி ஏத்தி கொலை பண்ணிட்டு பிரேக் ஃபெயிலியர் அது இதுன்னு காரணத்தை சொல்லி ஃபைன் கட்டிட்டு ஜாலியா வெளியே வந்துட்டா. அது மட்டுமா, உன் விருப்பம் இல்லாம உன் கழுத்துல தாலி கட்டி இன்னைக்கு வரைக்கும் உன் வாழ்க்கையை கேள்விக்குரியவே ஆக்கிட்டா. அம்மா சொன்னதுக்காக 1 வாரம் 10 நாள் அங்க போய் தங்குனேன். உன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நிம்மதி இல்லாம இருக்கோம். அவ மட்டும் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு சந்தோஷமா இருக்கணுமா? அதுக்காக தான் இப்படி செஞ்ச. ஏய், பைத்தியம் மாதிரி வளராதிரி. இது கல்யாணமே கிடையாது. இளவரசி மாப்பிள்ளையும் ஒண்ணு சேரத்துக்காக போட்ட டிராமான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. என்னம்மா சொல்றீங்க? நீ சும்மா இருக்கா? நீ டிராமான்னு சொன்னா நான் உடனே நம்பிடுவேனா? இல்லம்மா லீலா, இது டிராமா தான், எனக்கு தெரியும். அம்மா கிட்ட சொன்னதே நான் தான். இத பாருமா, இதுல மாப்பிளைக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. அவங்க அப்பா, மாமா, நானு 3 பேரும் வற்புறுத்ததாலதான், கட்டாயத்தின் பேர்ல தான் இதை அரமனசா ஒத்துக்கிட்டாரு. இளவரசி மேல மாப்பிள்ளை எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருக்காரு தெரியுமா? இது தெரியாம நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியம்மா. லீலா இப்ப பண்ண காரியத்தை 2 நாளைக்கு முன்னாடி நான் பண்ணலாம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனேன். அப்பதான் உங்க சித்தப்பா என்ன பார்த்து இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் வெறும் டிராமாங்கிற உண்மையை சொன்னாரு. நீயும் மாப்பிள்ளையும் ஒண்ணு சேருவீங்கிற நம்பிக்கையில தாமா நான் இதுக்கு சம்மதிச்சேன். ஆனா இவ எல்லாத்தையும் கெடுத்துட்டாளே. என்னம்மா இது? சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அந்த யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு நான் அவர் கூட போய் சேர்ந்துருவேனா? ஏன் இப்படி தப்பு கணக்கு போட்டீங்க? இளவரசி, எந்த கணக்கு வழக்கா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கணும். வேண்டாம்க்கா, வாபஸ் வாங்காத. அப்பாவை கொண்ட தண்டனையில இருந்து அப்ப தப்பிச்சிட்டா, இப்ப தப்பிக்க விடக்கூடாது. லீலா, நீ பேசாம இருக்க மாட்ட? இவ கிடக்குறாமா, நீ போய் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டு அவர் வெளியில கூட்டிட்டு வா. வேண்டாம்க்கா, அவன் நமக்கு பண்ண பாவத்துக்கு அங்கேயே தண்டனை அனுபவிக்கட்டும். நீ சும்மா லீலா, அவங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அக்கா கண்டிப்பா அந்த கேஸை வாபஸ் வாங்கிதான் ஆகணும். இல்ல சித்தப்பா, லீலா சொல்றதா சரி.
அவங்க தண்டனை அனுபவிக்கட்டும். இளவரசி, யாருக்கும் கெடுதல் நினைக்காத, நீ அப்படி பேசுற? இல்லம்மா, அப்பா இல்லாம நம்ம படுற கஷ்டம், வேதனை, வலி இதெல்லாம் தான் அப்படி பேச வைக்குது. வேண்டாம் இளவரசி, நீ தப்பு பண்ற. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. முடியாதும்மா. கேட்க மாட்டேல்ல? நீ மட்டும் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கல, நமக்குள்ள இருக்கிற அம்மா பொண்ணுங்கிற உறவை அறுந்து போயிடுச்சு நினைச்சுக்கோ. நாம 2 பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்கோம். இனிமே நீ வேற நான் வேறதான். இந்த அம்மா அடியோட மறந்துரு. இளவரசி, நீ மாப்பிள்ளை பழி வாங்குறதுக்காக தான் இந்த கேஸை வாபஸ் வாங்கல. அப்பா இருந்த வருத்தத்தினாலயோ மாப்பிள்ளை மேல உள்ள கோபத்தினாலயோ இல்ல. நீ அவரை புருஷனா நினைச்சிட்ட. அவரு உன் மனசுக்குள்ள வந்துட்டாரு. இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணிட்டாருங்கிற காரணத்தினால தான் நீ கேஸை வாபஸ் வாங்கல. இது ஒரு வகையில பார்த்தா எனக்கு சந்தோஷம் தாமா. என்ன சித்தப்பா சொல்றீங்க? அந்த ஆளு நான் புருஷனை ஏத்துக்கிட்டேனா? அப்படி ஒரு நினைப்பு உன் மனசுக்குள்ள இருக்கிறதால தான் இந்த கல்யாணம் ஒரு டிராமான்னு தெரிஞ்சும் கேஸை நீ வாபஸ் வாங்க மாட்டேங்கிற. நிச்சயமா என் மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்ல சித்தப்பா. என்ன இல்லைன்னா போய் கேஸை வாபஸ் வாங்கு. நீ சொல்றதானே கேட்கிற. என்னதாம்மா சொல்ற? எனக்கு எங்க அம்மா வேணும். அவங்களுடைய உறவு எனக்கு நிரந்தரமா தொடரணும். அது மட்டும் இல்ல, சித்தப்பா சொன்ன மாதிரி என் மனசுல வேற எந்த எண்ணமும் இல்லன்றத புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலை இப்ப நான் மிதிச்சேன். அதை விட நான் புகுந்த வீட்டுக்கு வரணும், புதிய உறவை தொடரணுங்கிறதுக்காக இல்ல. உங்க யார் மனசுலயாவது அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை அடியோட மறந்துருங்க. என்னடி பாத்துட்டு நிக்கிற? முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. வா, நாம போய் ஏதாவது ஏரியோ குளமோ குட்டையோ பார்த்து விழுந்து சாகலாம். இனிமே நாம எதுக்கு உயிரோட இருக்கணும்? எதுக்கு உயிரோட இருக்கணும்? அம்மா, என்னம்மா பேசுற நீ? பின் என்னடி, பெத்த தாய் நான் உயிரோட இருக்கிறப்பவே எனக்கு தெரியாம இவனும் இவன் பொண்டாட்டி ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக இவன் வாழ்க்கை பறிக்கடாவாக்கிட்டீங்களே. இனிமே நாங்க எதுக்கு உயிரோட இருக்கணும்? நாங்க எதுக்கு உயிரோட இருக்கணும்? நாங்க எதுக்கு உயிரோட இருக்கணும்? கயல், அன்னைக்கே அத்தை கிட்ட இந்த டிராமா விஷயத்த சொல்லுன்னு சொன்னேன்ல. நீதான் இப்ப சொல்ல வேண்டாம், அவங்க கிட்ட நானே சொல்லிக்கிறேன்னு சொன்னேன். சொல்லாம விட்டதுனால இப்ப என்னாச்சுன்னு பார்த்தல. அண்ணி, கையில விடுங்க. இந்த விஷயம் தான் உங்களுக்கு தெரியும் இல்ல. நீங்களாவது அத்தை கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நல்லா இருக்கு சுப்பிரமணி நீ சொல்றது. இந்த விஷயத்தை நான் அம்மா கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா அவங்க இத வேணான்னு சொல்லி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி இருப்பாங்க. ஏதோ உனக்கு ஒரு நல்லது நடக்குதே, அப்புறம் எதுக்கு இத சொல்லணும்னு நானும் சொல்லல. எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. இனிமேல் பட்டு பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இனி நடக்க வேண்டியது என்னன்னு பாப்போம். அதத்தான் நானும் கேக்குறேன். என் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்லுங்க. அத்தை, என்ன சொல்றீங்க? நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும் சுப்பிரமணி. பெரிய பொண்ணு கட்டி கொடுத்த வகையில உங்க குடும்பத்துக்கும் எனக்கு ஆகவே ஆகாது. இருந்தாலும் நீயும் ஜானகியும் கையில வந்து பொண்ணு கேட்டப்போ நான் ஏன் சம்மதிச்சேன்? கையில உன் மேல உயிரையே வச்சிருக்கா. நெட்டையோ குட்டையோ அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் தானே இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். எல்லாமே நாடகமாவே இருந்துட்டு போகட்டும். அந்த இளவரசி கல்லுல எழுதி வச்ச மாதிரி தெளிவா சொல்லிட்டு போயிட்டாலே உன் உறவே வேண்டான்னு. இனிமே என்ன பண்ண போற? மரியாதையா என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டு. கயல், என்ன உங்க அம்மா இப்படி பேசுறாங்க? நீயும் கேட்டுக்கிட்டு பேசாம நின்னுட்டு இருக்க.
இப்படி ஒரு டிராமா ஏற்பாடு பண்ணதே நீதானே? நான் அப்பவே இந்த கல்யாண டிராமா வேண்டான்னு சொன்னேன். சொல்லு உங்க அம்மா கிட்ட இப்பயாவது. அது வந்து மாமா, பெத்த தாய் தம் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு ஏதோ சங்கடத்துல பேசுறாங்க. என்ன பேசுற நீ? அதுக்காக நான் உன் கழுத்துல இப்ப தாலி கட்ட முடியுமா? ஆரம்பத்திலே இதெல்லாம் டிராமான்னு உங்க அம்மாட்ட சொல்லிருந்தா இவ்வளவு சிக்கல் வந்திருக்காதுல்ல. ஏன் சொல்லல? பா, நீ நியாயவான் தான், தர்மவான் தான். ஏன் சொல்லலன்னு அவகிட்ட கேக்குறியே, நீ ஏன் என்கிட்ட சொல்லல? அத்தை, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா கையில் தான் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா. அவதான் சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம சொல்லிட்டா. நீ நல்ல பொறுப்பானவன் தானே. அத்தை, உங்க பொண்ணு வந்து என்கிட்ட இப்படி எல்லாம் சொல்றான்னு நீ ஏன் என்கிட்ட சொல்லல? உனக்கு இளவரசி உங்ககிட்ட வந்து சேர்ந்தா போதும். மத்தவங்க வாழ்க்கை எப்படி போனா என்னங்கிற எண்ணத்துல தானே நீ வந்து என்கிட்ட சொல்லல. இத பாருங்க, சுப்பிரமணி உங்ககிட்ட சொல்லாம விட்டு தப்புதான். அதுக்காக கையல் கழுத்துல எப்படி தாலி கட்ட முடியும்? அப்ப என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பதில், அத சொல்லுங்க. என்ன கையில் இது? பேசாம நிக்கிற? இது எல்லாத்துக்கும் மூல காரணம் நீதானே. உங்க அம்மாவுக்கு சமாதானம் சொல்லு. நான் என்னன்னு மாமா சமாதானம் சொல்றது? இளவரசியும் நீங்களும் சேரணும்னு தானே நான் இவ்வளவும் பண்ணேன். அவதான் உங்க வரவே வேண்டான்னு தெளிவா சொல்லிட்டு போயிட்டாளே. அப்புறம் அம்மா சொல்றது நியாயமா தானே இருக்கு. அண்ணி, நீங்களாவது அத்தைக்கு எடுத்து சொல்லுங்களேன். இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு சுப்பிரமணி? என் தங்கச்சி வாழ்க்கை பாழாகிறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். இனிமே முடிவு பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் உன் கையில தான் இருக்கு. எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணு வாழ்க்கைய கேள்விக்குறியாக்கிட்டீங்க. இவ வாழ்க்கைக்கு நான் என்ன பண்ண போறேன்? பதில் சொல்லு சுப்பிரமணி, பதில் சொல்லு சுப்பிரமணி, பதில் சொல்லு. அத்தை, உங்களுக்கு பதில் தானே வேணும். எல்லாரும் வீட்டுக்கு போங்க, அங்க வந்து சொல்றேன். அம்மாடி, புடவை நகையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்லம்மா. ஆமாப்பா, நானே போயிருந்தா கூட இவ்வளவு அழகா செலக்ட் பண்ணிருக்க முடியாது. ஆமாம்மா, பொதுவா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட வந்து அதை செய் இதை செய் அப்படி இப்படின்னு சொல்லி டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சிவகுமார் தம்பி அப்படி இல்லை. நம்ம கேட்காமலே புடவை நகை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கூட வேட்டி சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காருமா. உண்மையிலே சொல்கிறேன், சிவகுமார் தம்பி ரொம்ப தங்கமான மனுஷம்மா. இப்பவும் சொல்கிறேம்மா, நீ பட்ட கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சுமா. உன் வாழ்க்கை இனிமே ரொம்ப நல்லா இருக்கும்மா. இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கப்பா. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இந்த ட்ரெஸ் யாருக்குமா? நான் தான் அவருக்கு செலக்ட் பண்ணி வாங்கினேன். அம்மாடி, ரொம்ப பிரமாதமா இருக்குமா. உன்னை அவரும் நீ அவரையும் சரியா புரிஞ்சு வச்சிருக்கிற. அம்மாடி, உண்மையா சொல்றேன், இனிமே உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குமா. அம்மாடி, இந்த நகை புடவை எல்லாத்தையும் எடுத்து மறைச்சு வைமா. திருடன் வர்றான். என்னப்பா சொல்றீங்க? திருட பட்ட பகல்லையேவா? ஆமாம்மா, இவன் நான் மூச்சுக்கிட்டு இருக்கும்போதே என் வேட்டியை உருவனவன். அது மட்டும் இல்லம்மா, காசுக்காக என் கிட்னி வைக்க பிளான் பண்ணுவோம்மா. அம்மாடி, அந்த கார்த்திக் வர்றான், எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைமா. எடுத்து வைமா, சீக்கிரம் எடுத்து வைமா. இதான் ஹால். பெருசா விசாலமா இருக்கும். ஆளுகள் என்னமோ சொல்லிட்டு இருக்க, என்னடா அது? சும்மாரியா குறுக்க நந்தி மாதிரி பூந்துக்கிட்டு வாங்க. இது சும்மா டம்மி பீஸ். நீங்க வாங்க. என்னடா இது வந்து கிச்சனு, நல்ல ஷெல்ஃப் கில்ஃபுன்னு கம்ஃபர்டபுளா இருக்கும். இது வந்து பெட்ரூம். சரி, மாஸ்டர் பெட்ரூம். அந்த சைடு கொஞ்சம் சும்மா இருக்கியா, பேசிட்டு இருக்கேன்ல. அது ஒரு பெட்ரூம் சார். ஓகே, நல்ல நீட்டா இருக்கும்.
பாடி போர்ஷன் பாத்தீங்கன்னா எல்லாம் இங்க இருக்கிற மாதிரியே சேமா அப்படியே இருக்கும். பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். என்னடா கொஞ்சம் அடங்குறியா? பார்ட்டி வந்திருக்க நேரத்தில் தோத்தணும் பேசிட்டு இருக்காத. வீடு ஓகேவா சார்? ஓகே, பார்ட்டியை கூட்டு வரேன், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ரேட்டு ஸ்கொயர் ஃபீட் 2500 இருந்து 3000 வரைக்கும் போகுது. நீங்க பார்ட்டியை கூட்டிட்டு வாங்க பேசிக்கலாம். ஓகே, நான் வரேன். வாங்க. கார்த்தி, என்னடா ஸ்கொயர் ஃபீட் 2500 3500 சொல்லிக்கிட்டு இருக்க? என்னடா இதெல்லாம்? யோ, அன்னைக்கே நான் சொன்னல இந்த வீட்டை என் பேருக்கு எழுதி தர சொல்லி. இவன் கூட இருந்ததானே இந்த வீட்டை இவ்வளவு சின்ன விட வச்சு மெயின்டைன் பண்ணலான்னு இருந்தேன். இவ எப்படி என் கூட இருக்க போறதில்ல. அப்ப இந்த வீடை மட்டும் நான் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? அதனால தான் வீட்டுக்கு ஒரு பார்ட்டியை கூட்டிட்டு வந்தேன். சம்பாதிக்கிற காலத்துல நீ எனக்கு எதுவும் சொத்து சேர்த்து வைக்கல. இப்படி நானா சேர்த்துக்கிட்டாதான் உண்டு. என்னடி இது? புது புடவை, புது நகை, புது வேட்டி சட்டை, என்ன நடக்குது? கல்யாணத்துக்குடா. என்னையா சொல்ற? இவளுக்கு நீயா மாப்பிள? உனக்கு எதுக்கே புது வேட்டி புது சட்டை? இந்த மாதிரி வாய் கொழுப்பாலாம் பேசாதடா, உன் நாக்கு அழிவுபடும்டா. அவ என் பொண்ணு மாதிரிடா. யோ, நிறுத்தியா? ஏயா, உனக்கு அவன் மகனே எனக்கு தங்கச்சியா? அறிவில் உனக்கு? வயசான காலத்துல அசிங்கமா சம்பந்தம் எல்லாம் பேசிக்கிட்டேன். சரி, அதை விடு. நான் இப்ப பார்ட்டியை கூட்டிட்டு வந்திருக்கேன். பத்திரத்தை எப்ப என் பேர்ல மாத்தி தர போறேன்? ஏன்னா உங்களுக்கு கல்யாண வேலை நெருங்கிட்டு இருக்கு. பத்திரத்தை என் பேர்ல மாத்தி கொடுத்தீங்கன்னா நான் என் வேலையை பார்ப்பேன். நீங்க உங்க கல்யாண வேலையை பார்க்கலாம்ல? யாரை கேட்டா கூப்பிட்டு வந்தேன்? யோ, லூசு மாதிரி பேசாதயா. நீங்க உங்க கல்யாண வேலையை பார்க்கும்போது நான் என் வேலையை பார்க்க வேண்டாமா? இங்க பாரு கவி, இந்த ஆளை கூட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், காரியத்தை கெடுத்துருவான். கல்யாணம் கையோட தலைமுழுகிடு. சரி, டாக்குமெண்ட் எப்ப ரெடி பண்ணி தர போற? இந்த பொண்ணுக்குன்னு இருக்கிறது இந்த வீடு ஒண்ணுதான்டா. அதே பிடிக்கணும்னு நினைக்கிறியா? தபார், சத்தியமா சொல்றேன்டா, உனக்கு நல்ல சாவே வராது. நல்ல சாவா? எதையா நல்ல சாவு? 70-80 வயசுல கட்டில படுத்துக்கிட்டு தானு உசுரோடாம இருக்கிற உசுரை எடுத்துக்கிட்டு கிடக்கிறமே, அதுவும் நல்ல சாவு? அட போய்யா, ஹார்ட் அட்டாக்லயோ ஆக்சிடென்ட்லயோ பொட்டுன்னு போயிடணும், அதுதான் நல்ல சாவு. பெரிய மனுஷனா நீ? கல்யாண வீட்டுல போய் சாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? கவிதா, இதுக்கு தான் சொல்றேன் இந்த ஆளு தலை முழுகுன்னு. சரி, பத்திரம் என் கைக்கு வந்தாதான் உன் கழுத்துல தாலி ஏறும், புரியுதா? என்ன பண்ணுவ? உன்னால எது செஞ்சும் என் கல்யாணத்தை நிறுத்த முடியாது. ஏன்னா என்னை பத்தின எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். கவி, நீ ஒரு புருஷன் வேணுங்கிறதுக்காகவோ இல்ல அவன் மூலியமா கிடைக்க போற சுகத்துக்காகவோ கல்யாணம் பண்ணலாங்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி அவனும் ஒரு பொண்டாட்டி வேணுங்கிறதுக்காகவோ இல்ல அவன் மூலியமா கிடைக்க போற சுகத்துக்காகவோ கல்யாணம் பண்ணலாங்கிறதும் எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்க 2 பேருக்கு நடுவுல இந்த கல்யாணத்துக்கு பாலமா இருக்கிறது யாரு? அந்த குழந்தை. சோ அந்த குழந்தை மேல இருக்கிற பாசத்தினாலையும் அந்த குழந்தைக்கு ஒரு அம்மா வேணுங்கிறதுனால இந்த கல்யாணமே நடக்குது. சோ இந்த சென்டர் ஃபிகரான அந்த குழந்தைய நான் தூக்கிட்டேன்னா இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்?